அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் அஷ்-ஷம்ஸ். இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த அத்தியாயத்தின் முதல் சொல்லான அஷ்-ஷம்ஸ் இதன் பெயராக சூட்டப்பட்டுள்ளது. இறக்கப்பட்ட காலம். இந்த அத்தியாயத்தின் மைய கருத்திலிருந்தும் உரையாடும் பாணியிலிருந்தும் இது மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்ப்பு கடுமையாகி விட்டிருந்த நேரத்தில் இறங்கியது என தெரிகின்றது. கருத்துக்களும் விவாதங்களும். நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை உணர்வதும், இந்த வேறுபாட்டை உணர மறுத்து தீமையின் பாதையில்தான் செல்வோம் என பிடிவாதம் பிடிப்பவர்களுக்கு அதனுடைய தீய கதி குறித்து அச்சுறுத்துவதும் தான் இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாகும். கருத்தை பொறுத்த அளவில் இந்த அத்தியாயம் 2 பகுதிகளை கொண்டதாகும். முதல் பகுதி அத்தியாயத்தின் தொடக்கத்திலிருந்து 10வது வசனத்துடன் முடிவடைகின்றது. இரண்டாவது பகுதி வசனம் 11 தொடங்கி இறுதி வசனமான 15 உடன் முடிகின்றது. முதல் பகுதியில் 3 விஷயங்கள் விளக்கப்பட்டுள்ளன. ஒன்று, நன்மையும் தீமையும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவையும் அவற்றின் தாக்கங்களிலும் விளைவுகளிலும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையும் ஆகும். 2, அல்லாஹ் மனிதனுக்கு உடல், உணர்வுகள், உள்ளம் ஆகிய ஆற்றல்களை கொடுத்து உலகில் ஒன்றுமறியாதவனாக விட்டுவிடவில்லை. மாறாக ஓர் இயற்கையான ஊதிப்பின் வாயிலாக அவனுடைய உள்ளுணர்வில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான வேறுபாட்டையும் நல்லதிற்கும் கெட்டதிற்கும் இடையில் உள்ள பாகுபாட்டையும் நன்மையை நன்மை என்றும் தீமையை தீமை என்றும் உணரும் தன்மையையும் பதித்துள்ளான். 3, மனிதனின் எதிர்காலம் நல்லதாகவோ கெட்டதாகவோ அமைவது இந்த விஷயங்களை பொறுத்தே உள்ளது. அதாவது அல்லாஹ் அவனுள் வைத்திருக்கும் பகுத்துணர்வு மற்றும் தீர்மானிக்கின்ற ஆற்றல்கள் ஆகியவற்றை உபயோகித்து அவன் தன் மனதின் நல்ல உணர்வுகளை அல்லது கெட்ட உணர்வுகள் இவ்விரண்டில் எதை எழுச்சி பெற செய்கின்றான், எதை அமுக்கி நெசுக்கி விடுகின்றான். இரண்டாவது பகுதியில் சமூத் சமுதாயத்தினர் வரலாற்றை ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டி இறைத்தூதின் முக்கியத்துவம் விளக்கப்பட்டுள்ளது. நன்மை தீமை குறித்து மனித இயல்பில் இறைவன் வைத்திருக்கும் உதிப்பறிவும் தானாகவே மனிதனுக்கு வழிகாட்டிட போதுமானதன்று. இதனால் தான் வல்ல இறைவன் அந்த இயல்பான உதிப்பறிவுக்கு துணை புரிவதற்காக இறைத்தூதர்கள் மீது தெளிவான வஹ்யை இறக்கினான். அவர்கள் நன்மை எது தீமை எது என்று மக்களுக்கு தெளிவாக்கிட வேண்டும் என்பதற்காக இத்தகைய ஒரு தூதரான சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுது சமுதாயத்தரிடம் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அந்த சமுதாயத்தார் தம் ஆன்மாவின் தீய இயல்புகளில் மூழ்கி மிகவும் கொடியவராகி விட்டிருந்தனர். எனவே நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யர் என்று தூற்றினர். அவரை ஏற்க மறுத்துவிட்டனர். இதன் விளைவாக இறுதியில் சமூத் சமுதாயத்தார் முழுமையாக அழிக்கப்பட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சமூத் சமுதாயத்தின் தீயவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அதே சூழ்நிலையில் தாம் இந்த வரலாறு எடுத்துரைக்கப்பட்ட நேரத்தில் மக்காவிலும் நிலவியன. எனவே இந்த சூழ்நிலையுடன் வரலாற்று பூர்வமான சமூத் சமுதாயத்தினரின் நிகழ்ச்சி எவ்வாறு பொருந்துகின்றது என்பதை மக்காவாசிகளுக்கு உணர்த்திவிட இந்த சம்பவத்தை எடுத்துரைப்பதே போதுமானதாக இருந்தது. இந்த அத்தியாயத்தின் பொருள். சூரியன் மீதும் அதன் வெயிலின் மீது சத்தியமாக, மேலும் சந்திரன் மீது சத்தியமாக, அது சூரியனை தொட வரும்போது, மேலும் பகலின் மீது சத்தியமாக, அது சூரியனை வெளிப்படுத்தி காட்டும்போது, மேலும் இரவின் மீது சத்தியமாக, அது சூரியனை மூடி மறைத்து கொள்ளும்போது, மேலும் வானத்தின் மீதும்
அதை அமைத்தவன் மீது சத்தியமாக, மேலும் பூமியின் மீதும் அதை விரித்தவன் மீது சத்தியமாக, மேலும் மனித ஆன்மாவின் மீதும் அதனை செம்மைப்படுத்தியவன் மீது சத்தியமாக, பின்னர் அதன் தீமையையும் தூய்மையையும் அதனுடைய உள்ளுணர்வில் வைத்தவன் மீது சத்தியமாக, திண்ணமாக வெற்றி பெற்றுவிட்டான். மனதை தூய்மைப்படுத்தியவன், மேலும் தோற்றுவிட்டான் அதை நசுக்கியவன். சமுதாயத்தார் தங்கள் வரம்பு மீறிய போக்கினால் பொய் என தூற்றினார்கள். அவர்களில் மிகவும் கேடு கெட்ட ஒருவன் எழுந்து வந்தபோது அவர்களை நோக்கி அல்லாவின் தூதர் கூறினார், எச்சரிக்கை, அல்லாவின் ஒட்டகம், அதன் மீது கை வைக்காதீர்கள், அது நீர் அருந்துவதை தடுக்காதீர்கள். ஆனால் அம்மக்கள் அவரது பேச்சை பொய்யென தூற்றினார்கள், மேலும் ஒட்டகத்தை கொன்றுவிட்டார்கள். இறுதியில் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய பாவத்தின் விளைவாக கடுமையானதொரு ஆபத்தை இறக்கி அனைவரையும் அழித்து மண்ணோடு மண்ணாக்கிவிட்டான். மேலும் தனது இந்த செயலின் எந்த ஒரு தீய விளைவும் பற்றியும் அவனுக்கு அச்சமில்லை.